பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. அந்த நாளில் நம்ம தியானிக்கவிருக்கிற வசனம் யோவான் 12வது அதிகாரம் 25வது வசனம். தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான். இந்த உலகத்துல ஜீவனை சிநேகிக்காத ஆட்கள் யாராவது இருக்கிறாங்களா? ஆனா வசனம் சொல்லுது, தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான். அப்போ எப்படிங்க அது? ஆமா, நம்ம எவ்வளவுதான் நல்ல ஃபுட்டை சாப்பிட்டா கூட ஒரு வயசு வரும்போது மரணத்துக்கு நேரம் போய் தானே ஆகணும். அப்போ மரணம்ன்றது கட்டாயம் உண்டு இல்லை. என்னதான் ஜீவனை சிநேகித்து நான் இந்த உலகத்துல நித்திய காலம் வாழணும்னு யாராவது நினைச்சா கூட முடியாது. கட்டாயம் மரணம் உண்டு. அப்போ அதான் வசனம் சொல்லுது, தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான். இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அதை நித்திய ஜீவ காலமாய் காத்துக்கொள்வான். இந்த உலகத்துல எப்படிங்க ஜீவனை வெறுக்க முடியும்? அப்படி வெறுத்தவன் தான் நித்திய ஜீவ காலமாய் காத்துக்கொள்வான்னு வசனம் சொல்லுது. அப்போ எப்படி ஜீவனை வெறுக்கிறது? அதாவது இந்த உலகத்துக்காக வாழுகிற போது நம்ம ஆவிக்குரியவர்கள் அல்ல, உலகத்துக்குரியவர்கள். ஆனா எப்போ ரட்சிக்கப்பட்டோமோ நம்ம ஆவிக்குரிய பிள்ளைகள். அப்போ ஆவிக்குரிய பிள்ளைகள் எப்படி இருக்கணும்ன்றத வசனம் சொல்லுதுன்னா, இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனாக அதை நித்திய ஜீவ காலமாய் காத்துக்கொள்ளுகிறவனா இருக்கிறான் ஆவிக்குரியவன். அப்போ எப்படி இந்த ஜீவனை நான் வெறுக்கணும்? இந்த உலகத்துக்குரியவர்கள் என்னன்னுவாங்கன்னா, இந்த ஒரு ஜான் வயிற்றுக்காக தாங்க வாழ்றோம், இந்த ஒரு வாழ்க்கை தாங்க, இந்த ஒரு வாழ்க்கையில அனுமதிக்காம எப்போ அனுபவிக்க போறோம்? குடிக்கிறவன் சொல்லுவான். அப்போ நல்ல சுகபோக வாழ்க்கையில இருக்கணும்னு சொல்லுவான். இந்த ஒரு வாழ்க்கை ஆண்டவர் கொடுத்தது, கடவுள் கொடுத்தது எதுக்கு? நல்லா சாப்பிட்டு புசிச்சு சந்தோஷமா இருக்க தானே. இதை விட வேற என்னப்பா இருக்கு? அப்ப தெரியாதவன் சொல்லுவாங்க இதெல்லாம். ஆனா ஆண்டவர் நித்திய ஜீவனுக்காக அவர் சிலுவையில தன் ரத்தத்தையே கொடுத்திருக்கிறார், நம்மளை மீட்டு கொண்டு நித்திய ஜீவனுக்காக. அப்ப நித்திய ஜீவனை நாம பெற்றுக்கொள்ளணுன்றதுக்காக தான் இந்த ஜீவனை வெறுக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்ப ஜீவனை வெறுக்கணும்னா நான் எப்படி சாப்பிட்றது? நான் சாப்பிடவே தேவையில்லையா அப்படின்னா அப்படி கிடையாது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும். உலகத்துல இருக்கிறவனுக்கு தான் இந்த உலகத்துல ஐயோ நான் இதை செய்யணுமே அதை செய்யணுமேன்ற கவலை இருக்கும். உலகத்தான பாரு, அஞ்ஞானிகளை பாரு, இவைகளை நாடி தேடி ஓடுகிறார்கள். ஆகாயத்து பறவையை பாரு, அதை விதைக்கிறது இல்லை, அறுக்கிறது இல்லை, களஞ்சியத்துல சேர்த்து வைக்கிறது இல்லை. இதுக்கெல்லாம் பரமபிதா பிழைப்புட்டுறாரு, உன்னை எப்படி விட்டுருவாரா ஆண்டவர் அப்படி கேட்கிறாரு. அப்போ விசுவாசத்துக்குள்ள வந்தவர்கள் ஆவிக்குரிய பிள்ளைகள். அப்போ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் மேல நமக்கு ஒரு கண் இருக்கணும். அப்போ இந்த ஜீவனை இந்த உலகத்துக்காக வாழாம ஆண்டவருக்காக வாழணும். ஆண்டவர் வரப்போறாரு, அவர் வருகை சீக்கிரமா இருக்கு. அப்போ ஒரு கூட்டத்தை நம்மளுடைய எல்லாம் தெரிஞ்சவங்களுக்கு சத்தியத்தை சொல்லணும். நம்ம ஆண்டவருக்குள்ள வாழ்ந்து எப்பவுமே ரெடியா இருக்கணும்ன்ற அந்த காரியம் இருக்கணும். இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அதை நித்திய ஜீவ காலமாய் காத்துக்கொள்வான். ஹalleluya, praise the Lord.